ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் த உமன் இன் கேபின் 10 அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூவை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஐடியோக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்துலாம். நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது வந்து ஒரு கடலில் நடக்கிற ஒரு மர்ம கொலை. ஸோ அதை தேடி போகிற நம்ம படத்தினுடைய கதாநாயகி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீமில் நகரக்கூடிய ஒரு ஸ்டோரி பிளாட் தான். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கதாநாயகி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க வந்து கப்பலில் நடக்கிற ட்ரிப்பை வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப்புக்காக வந்து பணக்காரர்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு கப்பலில் வந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு வந்து அதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ட்ரிப்பை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ அவங்க மேற்கொள்ளும்போது வந்து அவங்க வந்து கேபின் 8ல் வந்து தங்கியிருக்காங்க. பட் ஆனால் கேபின் 10ல் வந்து ஒரு மர்மமான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கொலை வந்து ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ணி கடலில் வந்து தூக்கி போடுறத வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்த்த உடனே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த மர்டருக்கு பின்னாடி என்ன ஒரு சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. உடனே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையுமே வந்து எழுப்பி அலர்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே யாருமே அப்படி ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து இருக்காது. ஸோ இதனாலே வந்து ஹீரோயின் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் மோடுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கொலையை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம கதாநாயகி வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட். அண்ட் வந்து அந்த கொலை பண்ணப்பட்ட அதாவது வந்து கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்ட அந்த ஒரு பொண்ணு யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து படத்தில் வந்து இருக்கும். அண்ட் ஓவரால் இந்த ஒரு ஸ்டோரியே வந்து பேசிக்காக ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு வந்து தேவையான ஒரு ஸ்டோரி தான். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான். ஸோ இந்த ஒரு கதை காலத்தில் நகரக்கூடிய இந்த ஒரு கதை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்து எடுத்து போயிட்டு வந்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு கேள்விக்குறி வந்து இருந்தது. பட் ஆனால் கடைசி வரையும் அந்த ஒரு மிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான ஒரு ரிவீலிங் போர்ஷனும் அந்த படத்தில் வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டிங் வரையும் வந்து முடிஞ்சளவு வந்து சுவாரஸ்யமாகவே இந்த படத்தை வந்து எடுத்து வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷனில் ஓடக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். பட் நல்லாவே வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு மோடில் இந்த படம் வந்து போகும். ஸோ வந்து நீ எங்கேயுமே வந்து போர் அடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து அளவுக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து தேவையில்லாத சீன்ஸும் வந்து படத்தில் வந்து எதுவுமே இல்லை. படம் பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து படத்தில் வந்து சீன்ஸும் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட டியூரேஷனும் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் படத்தினுடைய கதாநாயகி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து கதாநாயகி தான் அந்த படத்தில் வந்து மெயின் லீடாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களும் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக வந்து அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மாதிரியா வந்து வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக வந்து இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் டிசைன்ஸாக அந்த இருந்தது. உண்மையிலேயே அது வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் டிசைன்ஸ் தான் அந்த படத்துக்கு வந்து தேவை. அப்போ தான் வந்து இந்த மர்டரை பண்ணது யார், இவங்களா அவங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கும் வந்து ஓடிட்டு இருக்கும் படம் பார்க்கும்போது. அந்த ஒரு கேள்விகளும் படம் பார்க்கும்போது அந்த ஒரு மர்மம் பெண் யார், இது பின்னாடி இந்த மர்டருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளோட இந்த கதை வந்து நடந்தனால நல்ல ஒரு ஸ்டோரி அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து படம் பார்த்து முடியும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கொடுக்கலாம். அண்ட் கிளைமேக்ஸ் நெருங்க நல்ல ஒரு பரபரப்பாகவே இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் வந்து நல்லா பரபரப்பாகவே வந்து படம் வந்து போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கி பார்க்குற அளவுக்கு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து மற்றபடி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஒர்க்கு வந்து மியூசிக்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த கடலில் நடக்கிற கதை மொத்தமாக வந்து கப்பலில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால ஸோ விஷுவல்ஸ் வைஸும் வந்து படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கடற்கரை வந்து காட்சிப்படுத்தினது, உள்ளே இருக்கிற கப்பலை வந்து இன்டீரியராக வந்து காட்சிப்படுத்தினது எல்லாமே வந்து நல்லா அற்புதமாகவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஓவரால் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் வந்து வரக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். அண்ட் இந்த படத்தில் எனக்கு என்ன நெகட்டிவாக வந்து ஃபீல் ஆயிருந்தது அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு படத்தில் உள்ள அந்த ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் வர கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து
ஸ்லோவாக போகிறதுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த ஃபீல்லாம் வந்து இல்லை. பட் ஆனால் வந்து ஸ்டோரியை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் அந்த ஒரு மர்ம பெண் எதுக்காக வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிவீலிங் போர்ஷன் வந்துருக்கு இல்லையா? ஸோ அது ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணுறது மாதிரி வந்து இருக்கும். ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து படமும் போயிட்டு வந்து முடியும். ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1.5 மணி நேரம் ஒதுக்கி ஒரு டைம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு ஒர்த்தான ஃபிலிமாக தான் இந்த படம் வந்து இருக்கும். அண்ட் ஓவரால் வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்த்தான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். ஒரு சூப்பர் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதான் அந்த படத்தில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பாயிண்ட். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வாங்க. அண்ட் மீண்டும் வேறு ஒரு வீடியோ வேறு ஒரு விமர்சனத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். I am not imagining this.